suffer wherever I go. பக்கத்துல வந்துட்டோம். நான் நினைச்சத சாதிக்க போறேன். நீ சாதிக்க போற விஷயம் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. நீங்க சொன்ன விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் பாத்தீங்க. சூப்பர். இதுக்குள்ள வர்றது ஈஸியான விஷயம் தான். ஆனா இதுக்கு அப்புறம் தான் உனக்கு பெரிய ஆபத்தே இருக்கு. என்னால நம்பவே முடியல. நான் சொல்றத கவனமா கேளு. இதுதான் என்னோட ஸ்பிரிட் டிராகன். இது உண்மையானது. நீங்க சொல்ற விஷயத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? முடியும். பிளாக் ட்ராகன் டிராகன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப நான் சொல்றதை நீ நம்பிதான் ஆகணும். என்னால நம்பவே முடியல. எல்லாமே மாறிடுச்சு. இது இந்த பிளாக் அண்ட் கோல்ட் டிராகன் ஆஃப் லெஜெண்ட் தானே? ஆமா, சரியா சொன்ன. இப்ப நான் என்ன வேணா பண்ணலாம். இன்னும் முடியல. சிட்டிக்கு திரும்பி போ. அகாடமி ரேஸ்ல கலந்துக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். கைட், இந்த பக்கம் போ. என்னது இது? இது என்ன விளக்கு மாதிரி இருக்கு? இப்ப இதுல என்ன இருக்கு? வாவ்! கம் ஆன் போ, உன்னால முடியும். போ போ. அவ்வளவு வேகமா உன்னால போக முடியாது. பரவாயில்லையே, தப்பிச்சுட்டேன். உன்னால கண்டிப்பா அகாடமி ரேஸ்க்கு போகவே முடியாது. அட கடவுளே, ஆத்திரால இந்த கேம் முடிக்க முடியாது போல இருக்கே. Come on, Bo! Yeah! அடேங்கப்பா. இல்ல.
மாஸ்டர் ஏய் அட பாத்ரா என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற நம்பவே முடியல என்ன அவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இருக்கிற எல்லா மேக் எனர்ஜி நான் இப்ப ஃப்ராஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இல்ல அது ரொம்ப ஆபத்தானது. அப்ப இதை விட்ட வேற ஐடியா இருக்கா? இதான் அந்த ஐடியா நினைக்கிறேன். இன்னதான் மேட்ச் டிரா ஆனாலும் நீ தோத்த மாதிரி தான். இந்த காம்படிஷன்ல நான் தான் லீடிங்ல இருக்கேன். ரிசல்ட் என்னன்னா அகாடமி ரேஸ்லயே இதுதான் ஒரு சாதனை. இப்ப டையா இருக்கு. எனக்கு புரியவே இல்ல. நான் பெட்டர் ஆனேன்னா மோட்ரேட் அதை விட இன்னும் பெட்டர் ஆகுறான். கூடவே பரிசும் அவனுக்கு தான் நிறைய கிடைக்குது. என்ன கேட்டனா நீயும் போவும் தான் இந்த ரேஸ்லயே பெஸ்ட் டீம்னு சொல்லுவேன். அந்த மூவ நீ பார்க்கவே இல்லையா? நான் கரெக்டா உங்க பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு லக்கி மூவ் தானே? இல்ல, அது அவங்க திட்டம் போட்டு தான் மூவ் பண்ணிருக்காங்க. என்னது? நான் ரேஸ கவனமா பார்த்தேன். ஏதோ தப்பு நடக்க போறதா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த டிராகன் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதோட அது நடவடிக்கையும் சரியில்லை. இந்த டிராகனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த டிராகன் தன்னைத்தானையே கட்டுப்படுத்திக்கிச்சு. இது ஒரு நார்மல் டிராகனே கிடையாது. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த நான் அங்கதான் இருக்க. அட பாவமே, அப்ப எல்லா சக்தியும் அது இழுத்துக்கும்ல. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சூப்பர். மோட்ரேட் கிட்ட ஒரு அற்புதமான சூப்பர் பவர் டிராகனா? இது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லப்பா, ரேஸ்ல அவன் டிராகன் முதுகுல ஏதோ ஒன்னு இருந்ததை நான் பார்த்தேன். டிராகன்ஸோட சிம்பிள் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான மேப். நிறைய இருந்ததா? எப்படியும் ஒரு 8 சிம்பிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே தப்பு. ஆர்மகடன், டிராகனுக்கு ஹியூமனுக்கு நடக்க போற வார பத்தி என்ன சொல்ல போற? ஒரு காலத்துல பிளாக் ரெக்கார்டிங் டிராகனோட லீடரா இருந்திருக்கேன். ஆனா அந்த பெருமை கூடிய சீக்கிரமாவே உனக்கு வந்து சேரும். எப்ப? அது வர வேண்டிய நேரத்துல சரியா உனக்கு வந்து சேரும். நீ ஃபுல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அது கிடைக்கும். அது வரைக்கும் நான் உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணுவேன். இப்ப நான் ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையான டிராகன் பூஸ்டரும் உண்மையான பவ்வும் தான் சேர்ந்து இந்த டிராகன் பூஸ்டரை தோற்கடிச்சாங்க. எப்போ இந்த டிராகன்ஸ் எல்லாம் தன்னோட பழைய கோல்ட் ரெக்கார்டிங் ஸ்டேஜுக்கு போனாங்களோ அதுக்கப்புறம் அதுங்களோட ஸ்பிரிட், அதோட சக்தி எல்லாமே இந்த போன் மார்க்ல பதிவாயிடுச்சு. தீய டிராகன்ஸா? இவங்க தான் டிராகன் பிரீஸ்ட். இவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த டிராகனை ஓட்டுறதுக்கான பதவியையும் எனக்கு இவங்க தான் கொடுத்தாங்க. அந்த போன் மார்க்க ஒளிச்சு வச்சது இவங்க தான். இப்ப அந்த இடத்தோட மேப் தான் உனக்கு கிடைச்சிருக்கு. அவன் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? நாம அவனுக்கு முன்னாடி அங்க போயிடலாம். எங்க போகணும்னு தெரியுமா? உங்களுக்கா தெரியுமாப்பா? இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா அந்த டிராகன் பிரீஸ்டுக்கு தெரியும். அப்படின்னா அவங்கள போய் பார்க்கலாம்ல? இல்ல, இப்ப நாம அவங்கள போய் பார்த்தா அது ஆபத்துல தான் முடியும். ஏன்னா டிராகனை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் பாதுகாத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த ஆபத்தான சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அந்த விஷயத்தை பாதுகாக்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த வழியை காட்டுறேன். ஆனா ஆத்தர், அந்த இடத்துக்குள்ள நீ மட்டும்தான் போகணும்.
என்ன தைரியம் இருந்தா இந்த இடத்துக்குள்ள நீ வருவ? கொஞ்சம் இருங்க. நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லு. நான் தான் ஆர்த்தா பென், கார்னருடைய மகன். சரி, ஆனா இந்த இடத்துக்கு எதுக்காக நீ வந்திருக்க? இதுதான் டிராகன். என்னது அது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. முன்னேறி போ. என்னோட லட்சிய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாரும் அந்த வேலையை செய்யக்கூடாது. போவும் நானும் இதுக்கு முன்னாடி அந்த போன் மார்க்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும். இங்க பாரு, இங்க இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உனக்கு புரியாது. அது மட்டும் இல்லாம அந்த போன் மார்க் ரொம்பவே ஆபத்தானது, சக்தி வாய்ந்தது கூட. உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த டிராகன்ஸ் எல்லாம் மனிதர்களோட சண்டை போட்டு ஒண்ணு இந்த போரை ஆரம்பிக்கல. இந்த டிராகன் தான் மனுஷங்களுக்கு எதிரான போர்ல ஒரு லீடரா இருந்து செயல்பட்டாங்க. அப்படின்னு எப்படி அதுங்களை எதிர்க்கிறது? நாங்க உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்குள்ள ஒழுங்கான ட்ரைனிங் இருந்தா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். ஏன் இந்த உலகத்தையே நீங்க பாதுகாக்கலாம். ஆனா நீங்க தயாரா இல்ல. இப்பவே நீங்க இந்த விஷயத்தை நிறுத்தி ஆகணும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ். இதுக்கு போன் மார்க் தேவையில்லை. பிளாக் டிராகோனியம் டிராகன்ஸ் எல்லாத்துக்கும் சொந்த புத்தி உண்டு. அது அவங்களோட வீக்னஸ். நீயும் பாவும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா நீ நினைச்ச விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி திறக்கிறதுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன இதெல்லாம்? உனக்கு ஹெல்ப் வேணுமா? எல்லா பவரும் முடிஞ்சிருச்சு. இது நான் நினைச்சதை விட கஷ்டமா இருக்க போகுது. டிராகன் பூஸ்டர், இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இரு. இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா போன் மார்க்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்கு. இது இன்னும் முடியல. எனக்கு ஆளுங்க இருக்காங்க. நீ என்னாக போறன்னு பாரு. ஷேடோவை ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பரான வேலை பண்ண ஆர்த்தர். நம்ம ஜெயிக்க போறோம். இருந்தாலும் அந்த போன் மார்க்ஸ் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. வரும்போது நண்பர்களை கூட்டிட்டு வரேன்னு வேற சொல்லிருக்கான். எந்த நண்பர்கள்? அந்த போன் மார்க் அவனுக்கு தானே வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது யாருக்கு சொல்லுவான்? புரிஞ்சு போச்சு. கெட்டவனுக்கு கெட்டவன் தான் ஃப்ரெண்ட். இந்த போட்டி உனக்கும் எனக்கும் தான்.
பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நேரம் பயப்படாம இருங்க. கிளம்பு. அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீயும் பவும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் அந்த லட்சியத்தை ஒன்னால அடைய முடியும். ஓ, என்னோட ஆர்மர்ல உன்னோட மேக் எனர்ஜி நீ ஃபயர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து போராடுறோம்னு அர்த்தம். அத்தனை இப்படி பண்ணாத. அத்தனை இப்படி நீ பண்ண கண்டிப்பா அது ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். அதை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கம் ஆன் போ. வேலையை முடிக்கலாம் வா. இந்த வேலையை இப்பவே முடிச்சிடலாம். இதை நாம உடனே சீல் பண்ணி ஆகணும். கம் ஆன் போ. நாம சாதிச்சிட்டோம் போ. நல்ல வேலை செஞ்ச. நான் போற வழியை வேணா நீ மூடி இருக்கலாம், ஆனா நான் போறதை தடுக்கவே முடியாது. இனிமேல் தான் உனக்கு ஆபத்து ஆரம்பிச்சிருக்கு டிராகன் பூஸ்டர். இப்ப நம்ம யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப வேணாலும் அவன் வர வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் சாதிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம் டிராகன் பூஸ்டர். இந்த போன் மார்க்ஸ் எல்லாமே பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்படும். திரும்பவும் அது ரகசியமாவே இருக்கும். மாடரேட்டர் ஷேடோ பூஸ்டர் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்த்தர், பிரச்சனை ஓவர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது பாம். இதுதான் ஆரம்பம்னு நினைக்கிறேன்.